நண்பர்களே, இது உங்கள் நான் போகும் பாதை. இன்னைக்கு நாம அஜித் குமார் நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல வெளிவந்திருக்க குட் பேட் அக்லி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். குட் பேட் அக்லி இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, கதைன்னு பெருசா ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. அந்த காரணமும் ட்ரைலர்லயே அவங்க சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து அது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றதான் கதையா எடுத்து வச்சிருக்காங்க. இது நார்மலா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண கதை தான். ஆனா மேக்கிங் எப்படி இருக்கு அப்படின்றது தான் பிளாஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இது விடாமுயற்சியில ஒரு ஏகே ஃபேன்ஸ்க்கான ஒரு படமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகே ஃபேன்ஸ்க்காக மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு படமா இந்த குட் பேட் அக்லி இருக்கு. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சீன் அஜித்தை எவ்வளவு பிரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி அழகா காட்டியிருக்காங்க படம் ஃபுல்லாவே. ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஃபேனுங்களுக்கு தெரிக்க விடலாம். தியேட்டர் ஆல்ரெடி பிளாஸ்ட் ஆகி, ஏன்னா ஏகே ஃபேன்ஸை தாண்டி இதை போய் ஒரு காமன் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் எந்த இடத்துல அதை செலிப்ரேட் பண்ணுன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல கொஞ்சம் அடி வாங்கும். பாசிட்டிவாக பார்த்தா அஜித் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, பக்காவாக பண்ணியிருக்காரு. இதில் அர்ஜுன் தாஸோட கேரக்டர் தான் சூப்பராக இருந்தது. அவர் அங்கே ஒரு மேஜிக் நடக்கும், அந்த தேட்டரில் பாருங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே, அவர் ஒரு ரகடான வில்லனாக பார்த்தாச்சு, ஒரு ஹீரோவாகவும் பார்த்தாச்சு. படத்துல நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, ஜாக்கி ஷெரீப், சுனில் மற்றும் மலையாளத்திலிருந்து ஒரு ஆக்டர் பிரபு சார், இவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. ஆனா இந்த கேரக்டருக்கான முக்கியத்துவம், அந்த கேரக்டருக்கான ஒரு ஸ்ட்ராங் வேல்யூன்றது படத்துல ஒண்ணுமே கிடையாது. இது ஏதோ ஆள் சும்மா போட்டா ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குன்றதுக்காக போட்ட மாதிரி தான் ஒரு கேரக்டரா இருந்தது. மியூசிக்குமே சொந்தமா தான் ஒரு 2 பாட்டு போட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே ரெட்ரோ சாங்ஸ் தான் எடுத்து போட்டிருக்காங்க. மொத்தமாவே இந்த படம் திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய படமா இது இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதே படத்தை திருப்பி நம்ம போய் பார்த்தோம்னா பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. ஆனா கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆடியன்ஸ் ஃபுல்லா வச்சுட்டு பாருங்க. அப்பதான் என்ஜாய் பண்றதுக்கு ஜாலியா இருக்கும். நன்றி.